பார்க்க போகிறோம். இது என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆகுது. நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டாக வந்துட்டு போகுது. மேக்ஸிமம் சம்டைம்ஸ் இப்போ பேக் லைட் ப்ராப்ளம் அது மாதிரி இருக்காது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துட்டு போயிடுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம், என்ன பிரச்சனை இருக்குன்றது ஜஸ்ட் பார்ப்போம். இந்த மாதிரி ப்ராப்ளம் மேக்ஸிமம் வந்து சம்டைம்ஸ் பேக் லைட் ப்ராப்ளம்னால இருக்கும். பட் பேக் லைட்னால இது பேக் லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இதில் இருக்க எல்விடிஎஸ் கேபிள் தான் அந்த மாதிரி லூஸ் கனெக்டர் தான் இருக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா எல்விடிஎஸ் கேபிள் மாற்றுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பேக் லைட் மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பளிச்சுன்னு வரப்போ எந்த படமும் வரல. இந்த மாதிரி கண்டும்போது ப்ரீவியஸாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்க்ரூலாம் கழட்டி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்ப மேலே இருக்க இதோட ஸ்பீக்கருக்கும் ப்ளஸ் கீபோர்டோட கனெக்டரையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பவர் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரூஸ் எல்லாம் கட்டியாச்சு. மேலே இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் தனியாகவும் கீழே ஸ்பீக்கர் தனியாக வரும். ஃபஸ்ட் நம்ம மேலே இப்போ டாப்பை மட்டும் எடுப்போம். ஃபஸ்ட் இந்த இடத்துல வரல அப்படின்னாலே இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. க்ளோஸில் காட்டுங்க. இந்த இடத்துல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கருக்கு கீழே ஸ்க்ரூ இருக்கும். அது கழட்டினா அப்படின்னா தான் வரும். ஒன்றும் ஸ்டிக்கரை உடிச்சிக்கலாம். இல்லைன்னா லேசாக எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிங்க அப்படின்னா டோட்டலாக அந்த இது வரும். ஆனால் சிலருந்து இந்த ஸ்க்ரூ இருக்கவே தெரியாது, போட்டு இழுத்து உடச்சிடுவாங்க. அதனால் இது எடுத்தோம் அப்படின்னா தான் இப்போ நம்ம ஈஸியாக கட்ட முடியும். அதுக்கடுத்து இங்கேயும் இருக்குது. இந்த இருக்குல்ல, நம்ம வாரண்டி ஸ்டிக்கர் ஒட்டிப்போம். அந்த வாரண்டி ஸ்டிக்கர் மேலேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவையும் கழட்டணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து டோட்டலாக இந்த டாப் வரும். டாப் ஓப்பன் பண்ண பின்னாடி போர்டு, ஒரு சில போர்டில் சின்ன போர்டு போடுவாங்க, இது பெரிய போர்டு போடுவாங்க. இந்த மாடலில் ஒரு சின்ன போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிகான் எது இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இந்த கேபிளை வந்து ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு முழுக்க நம்ம அந்த கீழே இருக்க ஸ்பீக்கர்ஸை இதை ரிமூவ் பண்ணுறப்ப இங்கே இருக்க கனெக்டர்ஸ், ஆக்சுவலாக ஸ்பீக்கர் வர கனெக்டரையும் நம்ம அந்த கீபேடு, ஆக்சுவலாக பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் அந்த கீபேடோட கனெக்டரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஸ்பீக்கரோட கனெக்டர். இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு பேனல் வந்து தனியாக எடுத்துடலாம். ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் பேடு வேணும்னா மட்டும் இந்த பேடை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆன் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது ஜஸ்ட் ஆல்ரெடியே வந்து இது பார்த்திங்கன்னா இந்த ஐசி க்ளோஸ்டாக காமிப்போம். சிப்செட் வந்து பயங்கரமாக ஹீட் ஆயிடுது. இப்போ தொட்டோடனே மேக்ஸிமம் இந்த சிப்செட் தான் வந்து பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஜஸ்ட் எல்விடிஎஸ் கேபிளை கலட்டி விட்டு திருப்பி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு பார்ப்போம். ஒரு தடவை வருதான்னு பார்க்கலாம். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மதர் போர்டை தான் மாற்றுற மாதிரி இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த சிப்செட்லாம் மேக்ஸிமம் மாற்ற மாட்டோம். அது மாற்றினாலும் திருப்பி அந்த இது என்னென்னா நம்ம நார்மல் கம்ப்யூட்டர் மதர் போர்டு மாதிரி கிடையாது. இதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு பார்த்து வைக்கிறப்ப நிறைய வந்து பக்கத்தில் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பறந்துடும். அதனாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரப்போ டோட்டலாக போர்டையே மாற்றிடும். இதெல்லாம் ஆன் பண்ணிட்டு ஒரு ரீசெக் பண்ணுறோம். ஆன் பண்ணுறோம்.
பயங்கரமாக ஹிட் இந்த ஐசி கை வைக்க முடியல. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்துக்கு 100% டோட்டலி சேஞ்ச் மதர் போர்டவே டோட்டலாக சேஞ்ச் பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இது ஐசியை மாற்ற முடியாது, மாற்றினாலும் ரிப்பீட்டடாக அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் இந்த மதர் போர்டு தான் மாற்றுறது சேஃப். வேறு மதர் போர்டு மாற்றிட்டு ஒரு வீடியோஸ் கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.